அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரி. நான் வந்துட்டேன். போன வாரம் வந்து ப்ரீவியூ எபிசோடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ரிவ்யூ எபிசோட்டையும் வராமல் இப்போ உங்களுக்காக ரிவ்யூ ப்ளஸ் ப்ரீவியூ 2 in 1 டபுள் அந்த ஒரு டமாக்காவோட என்னோட இன்னைக்கு வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சா நெஞ்சம் இப்போதைக்கு வந்து ஃபேன் ஃபேவரட் வளரும் வரும் ஸ்டார் பாலாஜி ரவிச்சந்திரன் ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடைசியில சில்பா குமார் ரேஞ்சுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க. நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லைங்க. நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். போல்டன் மேட்ச் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மேன் சிட்டி பார்த்துட்டு ரொம்ப ஒரு வெறியா இருந்தேன். அது போல்டன் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, அந்த நெருப்புல வந்து ஒரு தண்ணிய குவென்ச் பண்ண மாதிரி ஒரு புஷ்ஷுன்னு அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு ஆனந்தத்துல மிதந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. நல்லா ஆக்சுவலி இருக்கு ப்ரோ. மேன் சிட்டியோட மேட்ச் பற்றி பேசும்போது அந்த ரிவ்யூ எபிசோட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, ரிவ்யூ எபிசோடுக்கு உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் எதிர்பார்க்காத வியூஸ், எதிர்பார்க்காத கமெண்ட்ஸ், எதிர்பார்க்காத கதறல்ஸ் நிறைய இருந்துச்சு. நான்லாம் யோசிச்சு பார்க்கல, ஒரு சிட்டி ஃபேனா நான் கதற வைப்பேன் அப்படின்னு யோசிச்சு வைக்கல. பட் உண்மையிலே சிறப்பாக வந்து முத்து ப்ரோ, அரவிந்த் ப்ரோ, ஹேமந்த் ப்ரோ அண்ட் அருண் ப்ரோட சாக்காசம்லாம் சூப்பர். யார் யாரெல்லாம் வந்து ஒன்றும் அந்த ரிவ்யூ எபிசோட் பார்க்கலையோ போய் யூடியூப்பில் பாருங்கள். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட். ஏன்னா அது எப்படா வரோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது வரும்போது கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அருண் ப்ரோ, ஹேமந்த் ப்ரோ, முத்து ப்ரோ, அருண் ப்ரோலாம் செஞ்சுட்டாங்க. அதுவும் அருண் ப்ரோலாம் பெருசாக செஞ்சுட்டாரு. ஸோ அந்த எபிசோட் போய் பாருங்கள். ஸோ மேன் சிட்டி மேட்ச் பற்றி நான் வந்து பேச போகிறது இல்லை, ஏன்னா நிறைய பேர் பேசியாச்சு. அதை விட்டு தள்ளுவோம். ஓவரால் இட்ஸ் குட் ரிசல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா ஆர்சனல் விசஸ் பால்டன். பாலாஜி ப்ரோ, இந்த கரபா கப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கப்பு. இந்த சீசன் வந்து எந்த கப்பை ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல அந்த கரபா கப்பு ஜெயிக்கணும். ஏன்னா இருக்கிறது 4 காம்படிஷன் தான். அதில் வந்து எப்படியாச்சும் அந்த மொதல் ட்ரோஃபி இந்த கரபா கப்பு முடிஞ்சிடும், இந்த எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது எப்படியாச்சும் எடுத்துடணும்னு நான் வந்து ஏம் பண்ணுறேன் ப்ரோ. என்ன தான் வந்து மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சேனலில் போடாமல் இருந்தாலும் எப்படி தான் இந்த மேட்ச்சை பார்க்குறாங்கன்னு தெரில. ஏன்னா நான் அந்த மேட்ச்சை பார்க்கல. ஸோ இப்போ உங்ககிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்துச்சு மேட்ச்சு, யாரெல்லாம் எப்படி எப்படி விளாண்டாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்சு? ஸோ மேட்ச் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து எனக்கும் ஸ்ட்ரீமிங் பிரச்சனை இருந்தது. அப்புறம் ஃபேன் கோடில் வந்து ஒரு நல்ல நண்பர் யாரோ ஒருத்தர் வந்து ஆர்சனல் ஆஃபரோட கொடுத்தாரு. எல்லா கரபோ கப் மேட்ச், ஆர்சனல் மேட்ச் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து சம்வேர் ஆன் 69 ரூபா அப்படின்னு இருந்தது. அது டிஸ்கவுண்ட் போக 45 ரூபாய்க்கு. அதாவது உங்க மலேசியா ரேட்ல அது ஒண்ணுமே இல்லை, 45 இந்திய ரூபா இல்ல. எல்லா ஆர்சனல் கேரபோ கப் மேட்சும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேன் கோட்ல அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. ஆர்சனல் 30 கோடு யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே வரப்போற கேரபோ கப் மேட்சஸ் எல்லாம் பார்க்கணும்னா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். ஸோ மேட்ச் வந்து அதான் ப்ரோ, அதில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங், அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. என்னடா நமக்கு கீப்பர்ல ராயா இன்ஜுரி ஆயிட்டான், கூட இருந்த அந்த செகண்ட் சாய்ஸ் கீப்பர் வந்து கப்டைடு, அதாவது அந்த நெட்டோன்ற பிளேயர் வந்து அவர் வந்து அவரோட டீமுக்காக ஏற்கனவே கரபா கப் ஆடிட்டார். அதனால இந்த கரபா கப் மேட்ச் ஆட முடியாது. சரி இவனுங்களாம் பரவாயில்ல, தேர்ட் சாய்ஸ்ல ஒரு பிளேயரை வாங்கணும், பேர் வந்து செட்ஃபோர்டு. பார்த்தா அவனும் இன்ஜூர்டு. ஐயையோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா கடைசியில வந்து ஒரு 16 வயசு வாலிபன், 2008 முளைத்த முத்து, ஜாக் போட்டர் அப்படின்ற ஒரு கோல் கீப்பரை வந்து உள்ள இறக்குறாங்க. பையன் பார்க்க தான் நீங்க அவனெல்லாம் வந்து அவனுக்கு 17 வயசோ 18 வயசோ ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா என்னமா இருக்கான், நல்லா ஹைட்டா நல்லா இருக்கிறான். இவனெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் வளராம இருக்கோமோ அப்படின்னு கொஞ்சம் மனசு கேக்குது. பரவாயில்ல. ஆனா முதல் 100 அதாவது யங்கஸ்ட் பிளேயர் இந்த ரெக்கார்டு பண்ணியிருக்கான், யங்கஸ்ட் பிளேயர் டு பிளே ஃபார் ஆர்சனல் ஃபர்ஸ்ட் டீம். ஸோ அந்த ரெக்கார்டை முதல் முறையா எடுத்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நெவனேரி தான் வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அவனுக்கு முன்னாடி இப்போ நெவனேரியோ ஃபேப்ரிகாஸோ வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளேயர் வந்து அதை எடுத்துக்கிறான். ஸோ கேம் பற்றி பேசுவோம். பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பி ப்ரோ.
கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆர்சனல் ப்ரீ சீசன்ல வெங்கர் தாத்தா வந்து இந்த குட்டி பசங்களாம் வச்சு ஒரு ஒரு கேம் ஒன்று ஆடுவாங்கல்ல, அந்த கேம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. போல்டன் பேருக்கு தான் போல்டனா இருந்துச்சு, உள்ள போல்ட்டே இல்லை. ஒன்று நட்டு போட்டு எல்லாத்தையும் கட்டிட்டோம். எல்லாத்தையுமே கைட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேசுவோம், ஃபர்தரா பேசுவோம். பட் நீங்க ஐ திங்க் நீங்க வந்து ஹைலைட்ஸ் பாத்தீங்களா மேட்ச்? கண்டிப்பா, கண்டிப்பா. காலைல எந்திரிச்சோனே என்னோட டைம் வந்து நான் மலேசியால இருக்கும்போது, காலையிலேயே வந்து மேட்ச்சு 2 மணிக்கு 3 மணிக்கு நெனைக்கிறேன். ஸோ, ஆப்வியஸ்லி நம்ம ஆர்சனல் கேம் நடந்தாலே, இப்ப நான் தூங்க போறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தூங்குனாலும், என் மனசாட்சியும், என் மூளை வந்து வேலை செய்யாது. உடனே வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிரும். ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிரும். ஸோ எந்திரிச்சோனே மொத விஷயம் என்ன பண்ணேன், ஃபோன தட்டி, "என்ன ஸ்கோரு?" அப்படி தூக்கத்திலே பாதி தூக்கத்திலே அதுவும் அப்படியே தூக்கத்தில வந்து பார்த்துட்டு, அப்பதான் பார்த்தேன் மன்னேரி ஸ்கோர் பண்ணியிருந்தான். ஒரு ஆல்மோஸ்ட் 3-0 சம்திங் வந்துருச்சு அப்படின்னு. சரி ஓகேடா. இதுக்கப்புறம் என்னடா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சு தூக்கிட்டேன். ஏந்திரிச்சு பார்த்து குளிக்க கூட இல்ல. ஏந்திரிச்சு ஆஃபீஸ் போறதுக்கு முன்னால ஃபோன் எடுத்து பார்த்தா 5-1. அதுக்கப்புறம் சும்மா விடுவோமா? நம்ம உட்காந்து வந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து யூடியூப் இது பார்த்துட்டு சந்தோஷமா ஆயிட்டேன். ஸோ இந்த ஒரு வேளையில் நான் எனது அருமை தம்பி ஆகாஷ் ஆன்ஸ்டீன் அவர்கள், வட லண்டனின் முக்கியமான ஒரு நிபுணர் ஆகாஷ் அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறோம். கேக்குதா? மைக் ஆன் பண்ணுங்கப்பா. சரி. இனிஷியல் தாட்ஸ் ஆன் பண்றான். இனிஷியல் தாட்ஸ்லாம் இப்ப பேசுன மாதிரி தெரியுது. எப்படி இருக்கீங்க ஆகாஷ்? ஏன் போயிட்டு இருக்கு ப்ரோ. அங்க ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படி இங்கே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி இங்கே ஜாயின் பண்ணேன். அடே எங்க அப்பா, ஆகாஷும் பிஸி, நம்ம ஆர்சனல் பசங்களும் பிஸி. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பத்தி பேசணும். நீ கேம் பார்த்தீங்களா ஆகாஷ்? கேம்லாம் பார்க்கல ப்ரோ. அந்த கரபா கப்லாம் காராபூந்தி கப்லாம் வந்து வெங்கர் காலத்துலேருந்தே பார்க்கறது இல்லை. ஸோ இது ஒரு மாதிரி குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனால், செமிஸ் வரைக்கும் போனால் ஆனால் பார்க்கலாம். பட் ஐ திங்க் நல்ல ரிசல்ட் தான் ஆக்சுவலாக. அவர் ரொட்டேட் பண்ணி ஆர்டேட்டா சின்ன பசங்களுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்து ரொட்டேட் பண்ணி ஒரு பெரிய வின் ஆக்சுவலா. ஸோ நல்ல கோல். மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ அந்த கரபோ கப்ல வந்து பெரிய, அதாவது ட்விட்டர் படியா ஒரு வன்மமே சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது வாட்ஃபோர்டோட அஃபிஷியல் டிக்டாக் சேனல் வந்து போட்டிருக்கானுங்க. வாட்ஃபோர்டோட மேன் சிட்டி அடிச்சு, வாட்ஃபோர்டு வந்து ஒரு கோல் அடிச்சிட்டாங்க மேன் சிட்டியோட. அந்த கோல் டிசல் ஆயிடுச்சு. அப்படியே அதே டிட்டோ கோல் மேன் சிட்டி அடிச்ச கோல் மேன் சிட்டிக்கு கொடுத்துருக்கிறத வீடியோவோட சேர்த்து அந்த கிளப் போட்டிருக்கு. ரைட்டு. சரி. அப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து இந்த கேம் பார்க்கல. ஸோ ஜெயிச்சிட்டோம். பட் இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே இல்லை. எல்லாமே 16 இயர் ஓல்டு 17 இயர் ஓல்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, வந்த பசங்க சும்மா இல்லாமல் நம்மளும் இறங்கி சேரோம்டா. சாதாரணமாக இல்லை. 16 வயசாக இருந்தாலும் சரி, ஸ்கேலி இருந்தாலும் சரி, மல்டினி, நானேரியெல்லாம் வந்து சாதாரணமாக இல்லை. நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சம்பவம் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அந்த பால்டன் டீம்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய டீம் தெரியுமா? அந்த காலத்து ஜமீன்தார் மாதிரி ஜே ஒக்காச்சா, எல்எட்ஜி டியோஃப், கெவின் நோலன், டேவிஸ், சாம் அலடாய்ஸோட ஃபுட்பாலு, அந்த ரீபாக் ஸ்டேடியம் நான் இன்னும் ஞாபகம் இருக்கு. ரீபாக் ஸ்டேடியம் போனாலே சம்பவம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப தாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கோம். ஸோ பாலாஜி ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், டெக்டிக்கலாக எப்படி இருந்துச்சு கேமு? டாக்டிக்கலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து லைனப் கொடுத்துட்றேன். நிறைய நம்ம ஆர்சனல் மக்கள் பார்க்காம இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே யங்ஸ்டர்ஸ் யார் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா, ரெண்டு ஃபுல் பேக்குமே யங்ஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லூயிஸ் கெல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஜார்ஜ் நிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனுக்கும் 17 வயசு அவ்வளோதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவனும் அந்த பையனையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கூட எக்ஸ்ட்ராவாக வந்து சென்டர் பேக் வந்து நியூ பேரிங் யாருன்னா கிவியோரு, கேலிஃபோரி. ஸோ கேலிஃபோரி வந்து சென்டர் பேக் ஆடினாரு. கூட கிவியோர் வந்து சலிபாவோட பிளேஸில் ஆடினாரு. பட் இவ்வளோதான் வந்து மேஜராக சேஞ்சஸ். அட்டாக்லாம் வந்து ஃபுல் அட்டாக்ல, அதாவது நேற்று ஒரு ட்வீட் பார்த்தேன், இந்த பேடி பவர்னு ஒரு ஆள் போட்டிருந்தாரு. அதாவது ஆட்டட்டா தான் வீட்டில் வந்து ஃபர்னிச்சரை மூவ் பண்ணா கூட சாக்காவை சேர்ப்பாரு போல இருக்குது, அவ்வளோ வேலை கொடுக்குறாருன்ற மாதிரி அந்த மேட்சுக்கும் சாக்காவை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. நானும் சாக்காக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்தேன். ஆனா வந்து இதாவல. எனக்கு என்னன்னா வந்து பேசிக்கலி அவரு என்ன சொல்றது, இட் வாஸ் மேன் சிட்டி மேட்ச்ல வந்து only 45 மினிட்ஸ் தான் விளையாண்டார்ல.
ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, கேம் ஆனது நல்லது தான். சொல்லுங்கள். இருட்டில் ஆகாஷ் போயிட்டாரு. ஆகாஷ் ஆ ம் ஆ கேக்குதா பாலாஜி ப்ரோ ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஆ பவர் கட் என்ன பண்ணுறது. ஸோ அந்த அந்த மேட்ச் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அட்டாக்கும் சரி மிட்ஃபீல்டும் சரி, மிட்ஃபீல்டு ஜார்கினியோ, ரைஸு, வெறும் நவனேரி மட்டும்தான் அந்த நம்பர் 10 ஓடகாட் ரோலில் ஆட வச்சாரு. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெர்லிங்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விச் வாஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச். ஸ்டெர்லிங் இந்த மேட்ச் வந்து ஒரு கேரியர் டிஃபைனிங் மேட்சாக இருக்கும் ஸ்டெர்லிங்க்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஆடினாரு. ஸோ தென் ஜேசூஸ் அண்ட் சாக்கா வந்து ஃப்ரண்ட் லைன் அப்பில் ஆடினாங்க. டாக்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வந்து ஒரே விஷயம் தான் பண்ணானுங்க. போல்டன் வந்து லைட்டாக நம்மளை அட்டாக் பண்ண விட்டுட்டு பாலை வாங்கி பாலை நல்லா வச்சுக்கிட்டானுங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுமோ அப்போ ரிலீஸ் பண்ணானுங்க. முதல்ல ஒரு 2-3 சான்சஸ் மட்டும் அந்த போல்டன் சைடு வந்து மேபி அது நர்வ்ஸ்லாம் இருக்குமோன்னு எனக்கு தெரில. பட் ஒரு சான்சஸ்லாம் கிடச்சிது போல்டனுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கீரில் இறங்கினானுங்க. ஃபர்ஸ்ட் ஜாஸ் நிக்கல்ஸ் ஒரு கிராஸை போட்டால் அது கரெக்டாக போய் ரைஸ் கீழே விழுந்துச்சு. ரைஸ் ஒரு கோலு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கோலாக போட்டு 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு 3 கோலா 2 கோல் போட்டு முடிச்சிட்டாப்புல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து டாக்டிக்கலாக வந்து நான் சொல்லணும்னு இல்லை. போல்டன் போல்டன் கூட எல்லாம் சும்மா ஆடினாலே ஜெயிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய problem ஜெயிக்கலாம் இல்ல. அந்த மாதிரி தான் இருந்தது. பேசிக்காக அவனுங்க வந்து பாலை வச்சு நம்மளை வச்சுக்கிட்டு இருந்தோம். அவனை வேணும்ட்டே வந்து ப்ரெஸ் பண்ணி அதாவது என்ன சொல்றது, வெயிட் பண்ணி ஆளை கொண்டு வந்து டக்குன்னு ஒரு கவுண்டரோ இல்லைன்னா ஒரு த்ரூ பாலோ ஈஸியாக ஆடணும் ப்ரோ. ரொம்ப எஃபர்ட்லாம் ஒன்றும் பெருசாலாம் போடல. ஏதோ ட்ரைனிங் இல்ல இல்ல பிச்சில் அந்த ஆடணும். அளவுக்குலாம் எஃபர்ட் போடுற அளவுக்கு பெரிய டீம் இல்லைன்னு சொல்றீங்க. பெரிய டீம்லாம் இல்லை. ஏன்னா போல்டன் வந்து போன சீசன்ல அந்த அவங்க லீக் 2ல ஏதோ இருக்காங்க. லீக் 2ல ஏதோ ஒரு செகண்ட் ஓ இப்போ டிவிஷன்ல லீக் 2ல இருக்காங்களா அப்ப? லீக் 2ல அதாவது இந்த காலத்துல எப்படி கொடி கட்டுறது டீம் தெரியுமா அது? ஸோ பேசிக்காக வந்து பிரீமியர் லீக் கீழே ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் கீழே லீக் 1 லீக் 2 அதாவது ஃபோர்த் டியரில் இருக்காரு. ஃபோர்த் டியரில் தான் இருக்காங்க. ஸோ போன சீசனில் வந்து அவங்க பிளே ஆஃப் வரைக்கும் குவாலிஃபை ஆகி பிளே ஆஃபில் அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம ப்ரொமோஷன் ஆயிடலான்ற மேட்சை தோத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து 19வது பிளேஸ்ல இருக்கானுங்க. ஒரு 3 மேட்சா 4 மேட்சா ஆயிருக்கு. அந்த லீக்லேயே 19வது பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில இருக்கானுங்க. ஸோ இவ்வளோதான் பிளேயர் இருந்தாலும் அவனுங்களுக்கும் வந்து அவனுங்களாலும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம கிளாஸை காட்டிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேம் டோட்டலாவே. பாலாஜி ப்ரோ கோலை கன்சீட் பண்ணதை பத்தி பேசலையே, என்னாச்சு? அது 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 கோலை வந்து அது அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அது எப்படி எனக்கு ஒண்ணு புரியல. அது எப்படி லாஸ்ட் லைன் ஜார்ஜினியா நிக்கிறான் எனக்கு புரியல. அந்த ஆக்சுவலா ஜார்ஜினியா நிக்க கூடாது, மைல்ஸ் கெல்லி தான் நிக்கணும். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் பிளேல வந்து எப்பயுமே வந்து ஒன்று மைல்ஸ் கெல்லி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி யாராவது ஒரு ஃபாஸ்ட் ரன்னரோ ஒரு பொசிஷனல் டிஃபெண்டரும் தான் எப்பயுமே வந்து லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் பிளேல என்ன பண்ணா, மைல்ஸ் கெல்லியும் முன்னாடி போயிட்டு அவன் ஒரு த்ரூ பால் அட்டம் பண்ணான். எங்க பாக்ஸில் ஆப்போசிஷன் பாக்ஸில் வந்து ஒரு பாஸ் அட்டம் பண்ணா, அந்த பாஸை இன்டர்செப்ட் பண்ணி டக்குன்னு ஒரு லாங் பாலை போட்டானுங்க. அந்த 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 ஸ்ட்ரைக்கர் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு 6 அடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா, 6 மாதிரி அந்த பழுத்த பழம் மாதிரி ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஸ்ட்ரைக்கர் பிள்ளைக்கு அழகா லாபமா கொண்டு போய் கீப்பரை வேற வந்து ஃபுல் பண்ணிட்டு ஒரு கோலை போட்டு விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து அது வந்த போல்டன் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் சந்தோஷம். அவங்க ஜெயிக்க போறதுக்குலாம் இல்லை, நாங்கள் வந்ததுக்கு ஒரு கோல் கிடைச்சது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, யார் வந்தாலும் அவங்க சந்தோஷப்பட்டு திருப்தியா அனுப்பிச்சு விடுறோம். அந்த கோல் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோல் கூட சிட்டினாலேயோ செல்சினாலேயோ அடிக்க முடியல போன சீசன். அது சொன்னீங்களே, அதுதான் அந்த கரடியே காலி துப்புது பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு கதை பேசுறானுங்க பாருங்க. ஐயா அந்த கதை வேணாம், அந்த கதையை பேசினாவே போல்டன் வந்து சிட்டியை விட பெட்டரா ஆடிச்சு, அதான் நான் சொல்லுவேன். ஐயோ இதை கிளிப் பண்ணி தேவையில்லாம உங்களை போட்டு இது பண்ணுவாங்களே. இல்லைங்க, ஃபேர், அதாவது சிட்டியை விட ஃபேரா ஆடிச்சுங்க.
அதை தான் பெட்டரா சொன்னேன். இது ஸோ ஃபேராக அவங்க ப்ளே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இட் வாஸ் அ குட் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆர்சனலுக்கு. ஸ்பெசிஃபிக்காக சில பிளேயர்ஸ், ஸ்டெர்லிங் மாதிரி ஒரு பிளேயருக்கோ இல்லை மைல்ஸ் கெல்லிக்கோ, நெவனேரி வந்து பிளேயர் வந்து ரெடி. ம். ஆ. ஸ்கில் இருக்கு. ஆனா ஆ. ஒரு ஒரு கேம் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடணும்னு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, டிஃபென்ஸ்ல பாலா வாங்கணும்னா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த பையனுக்கு நேச்சுரலாவே வருதுங்க. செமையா ஆடுறான். சூப்பர். அதெல்லாம் இல்ல. நாங்க திருப்பி ஆவர்ட்ஸ், த்ரோசார்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். யா. சொல்ல பிளேயர் வந்து யங் பிளேயர், இன்னும் அவனை வந்து மேனேஜ் பண்ணணுன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஸ்கில் லெவல் இருக்குங்க நல்ல. அதாவது ஆப்போசிஷன் சைடில் வந்து உங்களுக்கு பேர்ன்டியில் வந்து ஒரு பிளேயர், அவன் பேர் வந்துச்சு, ஆட்டமோ ஏஆர்டி ஓகே. ஏதோ ஒன்று வரும். ஆ, ஆ. அவன் தான் போல்டனுக்கு வந்து இருக்கான். ஒரு காலத்தில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். மிட்ஃபீல்ட்லலாம் வந்து இந்த பையன் அவனுங்கெல்லாம் ஒன்றுமே ஆளுங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க. ம். நான் அதுக்கு ஒரு ஒரு உங்களோட ஒரு 10 15 வயசு பெரிய பசங்க அவங்களுக்குலாம் மரியாதையே கொடுக்க மாட்றான். அப்படியே அசால்ட்டா ஆடுறான். ஸோ அவன் அவன் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இவில் இந்த மேட்ச் மட்டும் இல்லை, நிறைய மேட்ச் ஆர்சனலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான், சப் வருவான்னு நான் எதிர்பார்க்குறேங்க. அவனும் ஓகே. லூயிஸ் கெல்லியும் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க, ரெண்டு பிளேயருமே. ரைட். சரி. ஓகே. ஸோ நம்ம மேட்ச் பத்தி பேசிட்டோம். பிளேயர் ரேட்டிங்ஸ்லாம் போறதுக்கு டைம் வேஸ்ட்னு நெனைக்கிறேன். பட் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த கேம்னா யார் சொல்லுவீங்க பாலாஜி ப்ரோ? பெஸ்ட் பிளேயர் அப்படின்னா நிறைய பேர் கொடுக்கலாம். ரைஸ் நல்லா ஆடினான். ரைஸ் கடைசி மினிட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தானுங்க. ஓகேங்க, சப்ஸ் வந்தால் சரி, இதாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தரோ ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆடினானுங்க. எனக்கு வந்து ஸ்டெர்லிங்கோட பிளே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டெர்லிங் நிறைய பேர் வந்து ஸ்டெர்லிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நெவனேரிக்கு தான் கொடுப்பாங்க. நெவனேரி தான் 2 கோல் அடிச்சாரு. ஸோ அவனுக்கு தான் கொடுப்பாங்க. எனக்கு பர்சனலாக என்னன்னா, ஸ்டெர்லிங்கை வந்து ஆர்டெட்டா ரைட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த ஸ்பேஸ் இருக்கும். ம். இது ரெண்டுமே செல்சியில் அவனு 2 பேர் பண்ண முடியாத ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஆர்சனல் பண்றாங்கிறது நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன் திரும்பியும். ஓகே, ஓகே. சரி பாலாஜி ப்ரோ. நான் வந்து நம்ம ஸ்டெர்லிங்க்கே குடுத்துருவோம். ரைட்டு. சரி ஆகாஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ம். போன வாரம் வந்து எல்லாருமே நம்மளோட கேம் பிளே பார்த்து, அதாவது யாரு வேணா எப்படி வேணா கேம் பிளே விளையாடலாம். ஆனா நம்ம அந்த மாதிரி கேம் பிளே விளையாடும்போது அது தப்பு. ம். அது தப்பு. ஆனா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபுட்பால் விளாடணும், சாம்பியன் ஃபுட்பால் விளாடணும். நீங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபுட்பால்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன தைரியத்தை சொல்றாங்கன்னு தெரியல, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நியாயம், மற்றவங்க நியாயம். இது எவ்வளோ பெரிய கேவலம்னு ஊர் ஃபுல்லாக பேசிட்டாங்க. இப்போ நம்ம கேம் பிளேக்கு வருவோம். ஏன்னா ஆர்டெட்டாவோட ஸ்டைல் ஆஃப் பிளே, இப்படியும் விளாடுவார், அப்படியும் விளாடுவார், எப்படி வேணாலும் விளாடுவார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி கூட வந்து டிஃபென்சிவ் ஃபுட்பாலு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபுட்பால் டு த கார், ப்ரோ மேக்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சீசனில் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு இதனால தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வரும்னு எது இண்டிகேஷன் இருக்கா சொல்லுங்க. இது ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து, அதாவது போன சீசனே நமக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் ஆடி இருக்கோம். எத்திஹாட்ல ஆடி இருக்கோம், ஸ்பர்ஸ்லயுமே ஆடி இருக்கோம். பட் ஆனால் இந்த சீசன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் மிட் பிளாக் ஆடி இருக்கோம். ஆக்சுவலாக சிட்டி கூட பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஸு கூடயே ஒரு நல்ல மிட் பிளாக்கு.
சிட்டி கூட வந்து ஒரு 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 வேற லெவல் மிட் பிளாக் 10 மேன் வச்சு ஒரு நல்ல மிட் பிளாக், 2 லோ பிளாக். நம்ம லோ டு மிட் தான் ஆடணும் ஆப்வியஸ்லி 10 மேன்னால. பட் ஆனா வந்து இதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட் கேம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிப்ரவரி மார்ச்ல போறப்போ ரவுண்ட் ஆஃப் 16-8 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்பவே நம்ம ஆட ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரீமியர் லீக்ல வந்து கேம் டு கேம் தான். இப்போ வந்து பெரிய கேம்ஸ் அவையில மட்டும்தான் வந்து நம்ம பின்னாடி உட்காந்து ஆட போகிறோம். மேபி அது சுச்சுவேஷன் பொறுத்து மிட் பிளாக் ஆட போகிறோம் அந்த மாதிரி. மற்றபடி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கெண்டில் லெஸ்டர் கூட எல்லாம் ஒன்றும் ஆட போகிறது இல்லை. அப்படிலாம் நம்ம கிட்ட தான் 60% பால் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இது பெரிய டீமு 10 men சுச்சுவேஷன் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து அது நாம ஏன் பின்னாடி உட்காந்து விளாண்டோம்னா அது லிவர்பூல் மாதிரி வந்து எக்ஸ்பான்சிவா ஆடி 5-0 கூட தோக்கலாம். அது வந்து பெரிய தெனாவிட்டு ஆடுற கிளப்பா மேனேஜர் ஆடுவான். கிளாப் அப்படி ஆடி தோத்து அப்படியும் அவன் ரிசல்ட்டும் எடுத்திருக்கான். ஸ்பர்ஸ் மாதிரி கிளப்புக்கு போய் வந்து ஜெயிச்சிருக்கான் 10 man வச்சு. பட் நான் சொல்றது வந்து சிட்டியில வந்து கொஞ்சம் ஓரமா ஆடல, 10 man வச்சு ஆடலைன்னா யூ வில் கெட் ஸ்மாஷ்ட். அது வந்து நீங்க போன வருஷம் லீக் ஜெயிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின மீன் சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்தாலும் சரி, ஒரே ரிசல்ட் தான். பட் இவன் வந்து ஆர்டிட்டா அது பெரிய மாஸ்டர் கிளாஸ் தான் ஆக்சுவலா. அது வின் பண்ணியிருக்கணும். பட் எனிவே குட் ரிசல்ட். அது வந்து சிட்டி ஃபேன்ஸ் இன்னும் அழுதுட்டே இருக்கட்டும், தப்பு இல்லை. அப்படிதான்டா ஆடுவோம் நாங்க. நீ முடிஞ்சா எமிரேட்ஸ்ல வந்து ஒரு கோல் அடிக்கிற. அவர் 2 வருஷம் ஆச்சு ஜெயிச்சு, நீங்களாம் ஏன்டா பேசுறீங்க? பெப்பு மாதிரி ஒரு மேனேஜர் வச்சு உங்களால ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் இது எவ்வளவு பெரிய அவமானம் ஒன்றும் கிடையாது. ஓகே சரி ஆகாஷ், இன்னொரு கேள்வி. லெஸ்டர் சிட்டி கேம், லெஸ்டர் சிட்டி டீமு ஜேமி வாடி தவிர்த்து யாரையாச்சும் பிளேயர் உனக்கு தெரியுமா? இருக்கானுங்க. அதான் அவங்க ஒரு இது போன ஸ்பர்ஸ் பிளேயர் ஒருத்தன் இருக்கான், ஃபார்மர் ஸ்பர்ஸ். யாரு? ஹாரி விங்ஸ் தானே? ஹாரி விங்ஸ். ஓ, அங்கதான் இருக்கானா? ஆமா. ஓகே. மற்றபடி ஒன்றும் யாரும் சொல்ற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து யாரு இந்த வெஸ்டர் கார்டு அவனுங்கெல்லாம் இருக்கானுங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. இந்த மவ்டிடின்னு ஒரு பிளேயர் இருக்கான் நம்ம இது, அவன் நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். அவன் அங்கதான் ஒரு காலத்துல ஆர்சனல் ஆடின ஒரு பிளேயர். ஆமா, அவன் தான் லாஸ்ட் கேம் எவர்டன் கூட ஈக்குவலைஸ் பண்ணான். மற்றபடி இந்த ஜார்டன் ஆயு, இந்த வில்ஃப்ரெட் இண்டிடி இவனுங்களாம் தான் இருக்கானு. எனக்கு தெரிஞ்ச பெரிய டீம்லாம் கிடையாது, சுமாரான டீம். அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு டிபிக்கல் 3-0 4-0 ரிசல்ட்டான கேம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக். ஆனா அங்க லெஃப்ட் இது ரைட் ஹேண்ட்ல ஓடகார்ட் இல்லாத இடத்துல யார் வச்சு போடுவாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போ பென் ஒயிட் டிம்பர் என்ன கதைன்னு தெரியல. அவங்களும் ஆதித்த நாளைக்கு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தி அஃபீட். ஏன்னா பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. டிம்பர் ஒயிட்லாம் ஒன்றும் பெரிய இன்ஜுரிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவன் மேபி ஹாஃப் கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ஜுரினா சொல்லியிருப்பான். ஐ டோன்ட் திங்க் வந்து அவன் இன்ஜுரி பெரிய. அதனால தான் மேபி டிம்பர் வந்து கால் பிடிச்சான். பட் அது வந்து ஜஸ்ட் நீ கிராம்ப் தான் நினைக்கிறேன். அவன் மேட்ச்சுக்கு முன்னாடியே மேட்ச்க்கு அப்புறமே சொல்லியிருந்தான் சிட்டி கேமுக்கு அப்புறம். ஸோ பெரிய ராயா மட்டும்தான் டவுட். பட் ஐ திங்க் அவனுமே ஃபிட் தான். அவன் ஆஸ்டன் அத்லெட்டிக் கரஸ்பாண்டன்ட் கூட சொல்லியிருந்தான், ஜேம்ஸ் நிக்கலஸ். அவனும் ஃபிட் தான். ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஃபிட்டா. அப்படி இல்லைனாலும் யாரோ ஒரு ஆள் ஆடலாம் ப்ரோ. ஒன்றும் லெஸ்டர் கூடலாம் பெரிய மேட்டர் கிடையாது. அவங்க டீம்ல ஒன்றும் ஒரு எனக்கு வந்து ஒரே பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி வார்டியோ ஒன்று தான். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு 2021 சீசன்ல வி டாமினேட்டட் தட் கேம் லெஸ்டர் கூட. ஆனா 0-0 இருந்தது. கடைசியில வார்டியோ டாப் இன் பண்ணுவான். வார்டியோ அவன ஒருத்தன் பண்ணுவான். 1-0 தோப்போம் எமிரேட்ஸ்ல அந்த கோவிட் டைம்ல, ஃபேன்ஸ் இல்லாத டைம்ல. ஸோ அவன் ஒரு கண்டம் தான். பட் ஐ திங்க் வில் பி ஏபிள் டு ஹேண்டில். ஸோ பெரிய கேம்லாம் கிடையாது. டாக்டிக்கலாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. போல்டன் கேம் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச போல்டனை விட ஒரு 2 ஸ்டெப்பு மேலே. பட் அதெல்லாம் நமக்கு நம்ம கிட்ட இருந்து பாயிண்ட் எடுக்கிற அளவுக்கு பத்தாது. ரைட்டு. ஸோ பாலாஜி ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், லெஸ்டர் சிட்டியோட கேம்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு லெஸ்டர் சிட்டி பற்றி அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, அந்த டீம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பிரசன்ட் செல்சி கோச் இருக்கார்ல, அவர் தான் வந்து ப்ரொமோஷனுக்கு கொண்டு வந்தது காரணமே. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, எப்போ ப்ரொமோஷன் கொண்டு வந்தாலும் செல்சி கிட்ட போயிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த டீமையே பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி இவனுங்க வந்து அவங்களோட ஒரு சாம்பியன்ஷிப் டீம் மாதிரி தான் ப்ரோ இருக்காங்க. போன பழைய லெஸ்டர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்போ இல்லைன்னா ஏதாவது பண்ணுவானுங்களா. ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரபோ கப் ஆனானுங்களே, கிட்டத்தட்ட வந்து நம்ம போல்டனோட ஒரு டயர் கீழே இருக்கிற ஒரு கிளப், வால்சாலோ 5th டயர்ல இருக்குன்னு நினைக்கிற ஒரு கிளப், வால்சால்னு ஒரு டீமோட ஆடினானுங்க. அந்த டீமோட கோலே அடிக்க முடியல, 0-0. அப்புறம் பெனால்டி போய் 3-0 பெனால்ட்டியில் ஜெயிச்சாங்க.
ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு படிக்கிறேன். போன மேட்ச் எவர்டன் மேட்ச்ல இது யாராவது ஒரு இதுல வந்து யார் யார் பேர் தெரியுதான்னு உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜோர்டன் அயூ அப்படின்னு ஒரு பேர் இருந்தா ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆமா, ஆமா. அவன் அவன் வந்து அது எங்க இருந்தோ ஜோர்டன் ஐயோ வந்து கழண்டு எங்க போய் இங்க கிறிஸ்டல் போய் பேலஸ் செட்டில் இருந்தாங்க ஆயிட்டான். அவங்களுக்கா? ஸோ ஸ்டீஃபன் மால்டிவிடி உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஓ! என்டிடி பாலாஜி என்டிடின்னு ஒரு பிளேயர் காணாம இருந்தா ஒரு போயிட்டாரு. காலத்துல. சரி, ஓகே. ஆகாஷ். சொல்லு, சொல்லு. என்டிடின்னு ஒரு ஆமா, பிளேயர். ஆமா, ஆமா, ஆமா. என்டிடி அப்புறம் டாட்னமோட ஹாரி விங்ஸ். ஓகேங்களா? ஆ. அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் ஜஸ்டின் ஒரு காலத்துல ஆர்சனலோட லிங்க் ஆன ஒரு ஃபுல் பேக். ஓகே. ம். அப்புறம் வந்து ஃபேஸ் எஃப்ஏஇஎஸ் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டேவிட் லூயிஸோட அத்தை பையன் மாதிரியே ஒருத்தர் இருப்பான். ஆ. அதே மாதிரி முடி வச்சுக்கிட்டு பெல்ஜியம் பிளேயரு. ஓகே. அவன் தான் ம். சென்டர் பேக்கு. ம். அப்புறம் ஒக்காலின்னு சொல்லிட்டு ஒக்காலின்னு ஒரு பிளேயர் வச்சுக்கிறான். பேரே ஒக்காலி தான். நல்லா இருக்கே. அப்புறம் கிறிஸ்டன்சன் சொல்லிட்டு இந்த டென்மார்க்குக்கு ஆடின பிளேயர் நினைக்கிறேன். கிறிஸ்டன்சன் அப்புறம் ஹெர்மன்சன் சொல்லிட்டு இதுதான் பேசிக்கா வந்து ஃபோர் அதான் 4-2-3-1 தான் ஆடுறானுங்க. ஓகேங்களா? ம். அஹ் அவ்வளவா வந்து பெரிய பெரிய பிளேயர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ம். இருக்காங்க. ஆனா எல்லாருமே இந்த பழுத்த போன ஓல்டு பிளேயர்ஸா அந்த டேனி வார்டு, ம். கார்னர் கோடி. ஆ. கார்னர் கோடி கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா, ஆமா, அப்புறம் வந்து ஆமா. ஈவன் அன்சு ஃபேட்டி, ம். அன்சி ஃபாட்வி இல்லை, அன்சு ஃபாட்டுவோ அப்படின்னு ஒரு பிளேயர் ஒருத்தருக்கிறான். இவனுங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல எங்கெங்கயோ ஆடினவனுங்க. ஆ. ஒரு டீம் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸ் தான் வச்சுக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த கோச் மாறினதுனால கூட இந்த சென்ஸ் வந்து போன கோச்சுக்கும் இப்போ இருக்கிற கோச்சுக்கும் டோட்டலாகவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவனுங்களோட பிளேவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எதுவும் பெருசா வந்து நம்ம சொல்ற மாதிரி இல்லை. இப்போ நம்ம போல்டன் ஆடினானுங்களே அந்த ஆமா. மாதிரி தான் ஒரு ஒரு மாதிரி ஆடுறானுங்க. எனக்கு அவ்வளோவா வந்து சி ஒரு பிரீமியர் லீக் டீம்னா அதை பார்த்தோன்னே இப்போ பிரென்ஃபோர்டை பார்த்தோன்னே பிரென்ஃபோர்ட் இந்த டீம் வந்து தாமஸ் பிராங்க் செம்மையா இந்த மாதிரி ட்ரெயின் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டீமே இப்போ எக்ஸ் ஸ்பர்ஸ் பிளேயர், அதான் ஆமா. ஸ்பர்ஸை விட்டோடனே அவருக்கு கிடைச்சது பாரு சந்தோஷம். போய் லிவர்பூலோட ஆன்ஃபீல்ட்ல ஜெயிச்சுட்டு வராரு. அதாவது அந்த சனியை ஒளிஞ்சதுன்னா நல்லது நடக்குது அவருக்கு. யாரு? ஓ! சாந்தோவா? சாண்டோ, எஸ்பிரிட்டோ ஓகே. சாந்தோ. ஓகே, எஸ்பிரிட்டோ ஓகே. சாண்டோ, ஓகே. ம். நல்ல கோச் தான். போய் அந்த ஸ்பர்ஸ் கிட்ட போய் மாட்டினா அது என்ன சொல்றது, அந்த அந்த பேய் பிடிச்சதுன்னா வந்து உங்களை விடாது. ரத்த காட்டேரி எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை ம். விட்டுட்டு வந்துட்டீங்க வச்சுக்க நல்ல காலம் பொருந்துரும். ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு டீம்ஸ்க்கும் வந்து இது ஒரு பிரீமியர் லீக் டீம், இட் கேன் கோ டோ டு டோ. அதாவது அந்த கிவன் டேவில் வந்து இந்த டீம் வந்து இந்த பெரிய டீமோட செமையா ஆடும் அப்படின்னு சொல்றோம்ல. எனக்கு லெஸ்டரை பார்த்தா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவே வர மாட்டேங்குது ப்ரோ. இதான் உண்மை. எனக்கு ஓகே. அவங்க அவங்க வந்து சி கோச் நல்ல கோச் தான். ஸ்டீவ் கூப்பர் தான் கோச். ஒரு காலத்தில் வந்து நல்ல ரொம்ப நாளமா இருக்கிற கோச் தான் அவன். இருந்தாலும் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய த்ரெட் ஆவாங்க அப்படின்னு தெரியல. நம்ம நம்ம இப்போ இந்த போல்டன் கிட்ட ஆடின மாதிரி நம்ம நேச்சுரல் கேம் ஆடினோம்னா ஐ எம் பிரிட்டி ஷுர் தட் என்ன சொல்றது, அவனுங்க வந்து இவனுங்களை வந்து அழகா செஞ்சிடலாம் தான் நினைக்கிறேன். வாடிலாம் வந்து நம்ம ப்ரீ சலீபா ப்ரோ டேஸ்ட் ப்ரோ. இப்போ சலீபா வந்துட்டான், கேப்ரியல் வந்துட்டான், ம். ஹாலண்டே ஒன்றும் பண்ண முடியல. அவனே திணறான். ஸோ எனக்கு இல்லை, அவன் கிட்டத்தட்ட வந்து ஹாலண்ட் இத்தனை கோல் அடிச்சிருக்கான், அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த செகண்ட் ஹாஃப்ல. ஆமா. இதெல்லாம் பேசிட்டு ஸ்டே அம்பிள் பேசிடுறான். நீ முதல்ல அம்பிள்னா என்னன்னு முதல்ல கத்துக்கூடான்னு சொல்லணும். அப்படித்தான் இருக்கு. இங்கிலீஷ் தெரியாம இந்த மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு கிடக்குது. பட் அதை விடுங்க. ஸோ நான் சொன்ன பிளேயர் தான் கிட்டத்தட்ட அதே அதே எவர்டன் கூட ஆடின டீம் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே வந்து 4-2-3-1 தான் ஆடுவானுங்கன்றதும் நான் தான் நினைக்கிறேன். அந்த ஓகே. அந்த கோச் வந்து அந்த அளவுக்கு வந்து இஸ் அ வெரி ஓல்ட் ஸ்டைல் கோச். ரொம்ப பெருசாலாம் மாற்ற மாட்டாரு. ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் நம்ம வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாம நார்மல் கேம் பிளான், ஒன்றும் இல்லை, மேன் சிட்டி கூட ஆடின மாதிரியோ இல்லை ஸ்பர்ஸ் கூட ஆடின மாதிரியோ ஏதாவது வந்து சொல்றது ஒரு நார்மல் கேம் பிளான் ஆடினாவே ஐ திங்க் ஈவன் இந்த போல்டன் கூட ஆடின மாதிரி ஆடினா கூட நம்ம ஜெயிச்சிருவோன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. எனக்கு அதுக்கு மேலே வந்து இவனுங்களை பற்றி பேசுறது அவ்வளோ யோசிக்கலன்னு நான் நினைப்பேன். சரி. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் அந்த த்ரெட்ஸு, பிளேயர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது.
பட் எனக்கு என்னன்னா நம்ம டீமில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம டிஃபெண்டர்ஸ் ஃபிட்டாக இருக்கணும். டிம்பர், பென் ஒயிட் வந்து இந்த கேமுக்கு வரணும். தொமியாசு சின்சென்கோ எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல, அது ஒரு கன்சர்னாக இருக்குது. நம்மளோட கேம் பிளே வந்து நல்லா இருந்து எமிரேட்ஸில் வந்து போன வாட்டி நம்ம பிரைட்டன் விளையாடும் போது நம்ம ஜெயிக்கல, ட்ரா ஆச்சு. அது ஒரு கான்ட்ரவர்ஷனான கேம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த வாட்டி ஒழுங்காக விளாண்டு நல்லா சூப்பராக விளாண்டு முடிஞ்சால் நிறையா கோல்ஸ் அடிக்கணும். அது ரொம்ப ஆசை எனக்கு. பிஎஸ்ஜி கேம் போகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வினாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு ப்ளே எக்ஸ்பென்சிவ் ஃபுட்பால் இந்த வாரம் டெஃபினெட்லி. ஆனா இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் ஸ்டில் இந்த மேட்ச் ராயா வரமாட்டான்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ராயா ஸ்டில் இஸ் ஜஸ்ட் நர்சிங் சம் மஸ்குலர் இன்ஜுரின்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ராயா ஆடாம நெட்டோ வந்து டெபியூட் பண்ணுவாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம அந்த மேன் சிட்டி கிட்ட ஆடின அதே டீமு, பட் வந்து நெட்டோ கோல் கீப்பராக ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் லைனப் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா லெஸ்டரோட என்ன மேட்ச் ஆடுவோன்னா நெட்டோ, ஒயிட்டு, சலிபா, கேப்ரியல், கலிஃபரி, வழக்கம் போல் ரைஸ் அண்ட் பார்ட்டே, ஹாவர்ட்ஸு, சாக்கா, ஜேசூஸ், ட்ரோசார்ட். இது எக்ஸாக்டாக வந்து இது கிட்டத்தட்ட வந்து சிம்லர் டு என்ன நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஆரம்பிக்கிற கேம் தான். இந்த டீம் வந்து அஃப்கோர்ஸ் மார்டினெல்லி சப்ல இருக்கான், நெவனேரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சாலிடான டீம். இந்த டீம் வச்சு நம்ம போனோம்னா ஸோ எனக்கு வந்து எனக்கும் அப்படி தான். ஐ மீன் சேம் லைனாக பேஸ் கோயிங் ஃப்ரம் சிட்டி. பென் ஒயிட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். மீன் டிம்பர், பென் ஒயிட் வந்தாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுத்தால் தான் இருக்கும். கலஃபியூர் விளாடணும், அதான் எனக்கு ஆசை. கப்ரியல், சலிபா டு பி பேக். ராயா எல்லாமே ராயாக்கு ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் நெட்டோ கொண்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, as long as இஸ் சேஃப் எனக்கு ஓகே. த்ரோசார்ட் திரும்பி வரான், இந்த வாட்டியாச்சும் உருப்படியாக பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். ஹேவர்ட்ஸ் இந்த ஸ்ட்ரைக்கர், மார்டினெல்லி அண்ட் ஆஃப்கோர்ஸ் சாக்கா. இவங்க தான் என்னோட ஆசைப்பட்ட லைனப். ஸோ ஆகாஷ் வந்து ஒரு ஆஃபீஸ் கோலால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆகாஷ். ஸோ பாலாஜி ப்ரோ, யோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். எனக்கு 3-0ங்க. நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். போல்டனோட கொஞ்சம் சந்தோஷமாகவே 3-0 சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு டாப் கியர் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா நான் இந்த மேட்சை மட்டும் வச்சு சொல்லல, இதுக்கு அடுத்து திருப்பி நமக்கு ஒரு 3-4 கேம் வந்து 3 கேம் வந்து ஹோம் மேட்சஸ் வருதுன்னு நினைக்கிறேன். லெஸ்டர், அது லெஸ்டர், பிஎஸ்ஜி, அப்புறம் சவுத் ஹாம்ப்டன் நினைக்கிறேன். சவுத் ஹாம்ப்டன் மூவேயா அவேவா ஹோமான்னு தெரில, நான் பார்க்கணும், எனக்கு கரெக்டாக தெரியல. மூவே தான் பட் ஸ்டில் நினைக்கிறேன். அந்த பிஎஸ்ஜி கேம் முன்னாடி நம்ம எல்லாருமே டாப் ஃபார்ம் ஹிட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பிஎஸ்ஜி கேம் வந்து ஹோமில் வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து அட்லாண்டா போய் ஒரு அவே ட்ரா வாங்கினாலும் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்டில் அந்த ட்ரா வந்து ஒரு பாயிண்ட் தான். நம்ம பிஎஸ்ஜியோட ஹோமில் வந்து கண்டிப்பாக வந்து வி நீட் டு புஷ். நான் மேன் சிட்டி பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எனக்கு தப்பு கிடையாது, கொஞ்சம் ஆசைப்பட்றேங்க. பிஎஸ்ஜியோட இன்னும் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு. ஏன்னா பிஎஸ்ஜியோட நம்ம பர்ஃபார்ம் பண்ணோன்னா இப்போ ப்ரீமியர் லீகே வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கா, அடுத்து வந்து யூரோப்பே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும் பிஎஸ்ஜியோட நம்ம நல்லா பண்ணோன்னா. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து திரும்பி வந்துட்டாங்கன்னா பி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம மெயின் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் ஓடகார்ட், மெயினோவும் இல்லை. ஸோ மெரினோ லைட் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. பட் அவன் வந்து பிஎஸ்ஜி மேட்ச் ஆடுவானான்னு தெரியல. லெஸ்டர் மேட்ச் இஸ் அவே. இந்த தீபாவளி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் இது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகே சரி. ஸோ நீங்கள் 3-0 சொன்னீங்க, நான் வந்து ஒரு 3-0 நானும் சொல்கிறேன். எனக்கு 3-0 ஓகே தான். சாக்கா நிறைய கோல்ஸ் அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் அசிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காரு. அடுத்து ஒரு கோல் அடிக்கணும். நம்ம கேம் பிளேயில் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். பாலாஜி ப்ரோ, இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு சே பிஃபோர் வி சைன் ஆஃப்? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நிறைய நெகட்டிவிட்டி பார்க்குறேன் ப்ரோ. எல்லாமே மீடியா குக்கப் பண்ணது தான். முக்கால்வாசி வந்து மீடியாவும் மதர் ஃபேன்ஸும் வந்து ஆர்சனல் வந்து இந்த டார்க் ஆர்ட்ஸ்ன்னு பேசுகிறானுங்க. அவனுங்க வந்து இவனுங்களுக்கு இந்த ஹாரி பாட்டர் பசங்களுக்கு தொல்லை பிடிச்ச மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் டார்க் ஆர்ட்ஸ்ன்ட்டு இவனுங்க பண்ணால், அதாவது வந்து இவனுங்களுக்கு மட்டும் வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி கதை தான். இவனுங்க பேச்செல்லாம் ரொம்ப போட்டு மண்டையில் குழப்பிக்காதீங்க ஆர்சனல் ஃபேன்ஸ். நம்ம வந்து நல்ல பொசிஷனில் இருக்கோம், நல்லா விளையாடுறோம். நம்ம வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணி 3 கஷ்டமான அவே மேட்ச்சில் போய் நம்ம அந்த மேட்ச் வந்து
தேவையில்லாத சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் தான் நம்ம வந்து அந்த மேட்ச்சில் பாயிண்ட்ஸை ட்ராப் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ முக்கியமான பிகர் மேட்சஸ் வந்து ஓரளவுக்கு தள்ளி இருக்கு. இப்போ ஒரு 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 ப்ரீதர் மாதிரி ஒரு 2-3 மேட்சஸ் வருது. அந்த மேட்சஸ்லாம் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா திருப்பி மொமெண்டம் புஷ் பண்ணோம். மெரினோ வந்துருவான் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதை வந்துட்டானா இன்னும் கேம் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகும்னு பார்க்குறேன். பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து என்னால் பிச்சில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை நான் பார்க்க முடியுது. அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட் ஷுட் கண்டினியூ. டச் வுட் எல்லாமே நல்லதாக நடக்கணும். ஸோ கமான் யூ கன்னஸ் போய் வச்சு செய்யுங்கடா. ப்ரீமியர் லீக்ல வந்து லெஸ்டர் சிட்டிலாம் வந்து அந்த வாழ்ந்துக்கிட்ட ஜமீன்தாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துருங்கடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சுட்டு வாங்கடா. இவ்வளோதான் ஆசை. ரைட். ஸோ என்னோட தோட்டம் ஒன்று தான். சரி, ஒரு வாரமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இதுன்னு போட்டு சரி என்ன ஏது எதுக்கு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, நம்ம எது பண்ணாலும் தப்பு. இன்றைக்கி மீன் கறி சமைச்சா தப்பு, நாளைக்கு கோழிக்கறி சமைச்சா தப்பு. இன்றைக்கி வந்து சைவமாக சாப்பிட்டாலும் தப்பு, நாளைக்கு அசைவமாக சாப்பிட்டாலும் தப்பு. அதாவது ஒரு கூ முட்டை வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபுட்பால் ஆடுறீங்களே, இதுதான் நீங்கள் வந்து உங்களோட இது டைரக்ஷனா? ஏய், நாங்கள் இஷ்டப்பட்ட நெகட்டிவ் ஃபுட்பால் ஆடுவோம், இஷ்டப்பட்ட சாம்பியன் ஃபுட்பால் ஆடுவோம், உனக்கு என்ன இப்போ? இல்லை நாங்கள் இப்போ விளாடும் போது தான் நீங்களாம் வந்து துப்புனீங்களே. நீங்கள் ஆண்டு நீங்கள் தோக்குறீங்கடா. நாங்கள் ஆண்டு நாங்கள் வந்து ஜெயிக்கிறோன்னே ட்ரா பண்ணுறோம். நாங்கள் என்ன வாரமாக விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமாக லெட்ஸ் என்ஜாய் த கேம். ஒவ்வொரு கேமும் வந்து நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். அதான் நான் வந்து ஆசைப்படுவேன். சொல்கிறது எனக்கே கஷ்டம்தான், பட் நானும் கொஞ்சம் அந்த லெவலுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி ப்ரோ. ஆகாஷ் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்ததுக்கு. மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கால்வாசி அவங்க கமெண்ட்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்லாம் நல்லாயிருக்கு. நானே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னென்னா போடுறீங்க அப்படின்னு. ஸோ ஃபன்னாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஒரு வாட்ச் அலாங் இல்லாட்டி அடுத்த வீடியோ இருக்கும். சைனிங் ஆஃப் ஹரி. பாலாஜி ப்ரோ தேங்க்யூ. அதான் கமான் யூ கன்னஸ். கமான் யூ கன்னஸ்.